அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1201 1214 வரை மொத்தம் 14 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். என்றும் ஓர் நிலையாய், என்றும் ஓர் இயலாய், என்றும் உள்ளதாம் என் தனிச்சத்தே. அனைத்துலகவைகளும் ஆங்காங்கு உணரினும் இணைத்தன அறியா என் தனிச்சத்தே. பொதுமறை முடிகளும் புகழகவை முடிகளும் இது எனக்கு அரிதாம் என் தனிச்சத்தே. ஆகம முடிகளும் அவை புகழ் முடிகளும் ஏகுதற்கு அரிதாம் என் தனி சத்தே. சத்தியம் 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 எனவே இத்தகை வலுத்தும் என் தனி சத்தே. துரியமும் கடந்ததோர் பெரியவான் பொருள் என உரைசை வேதங்கள் உண்ணும் மெய்ச்சத்தே. அன்று அதன் அப்பால் அதன் பரத்து அதுதான் என்றிட நிறைந்த என் தனி சத்தே. இதுதான் இந்த 14 வரிகள். இப்போ முதல் 2 வரிகளில் என்றும் ஓர் நிலையாய், என்றும் ஓர் இயலாய், என்றும் உள்ளதுவாம் என் தனிச்சத்தே. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த காலத்தும் மாறுபடாத ஒரே நிலையும் ஒரே தன்மையும் கொண்டு விளங்குவதாய், என்றென்றும் அழிவென்பது இல்லாது என்றும் உள்ளதுவான என்னுடைய ஒப்பற்ற ஈடு சொல்ல முடியாத சத்தே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது சத்து சித்து ஆனந்தம். அதில் இங்கே என்ன சொல்கிறாங்க, அது 3 சேர்ந்து தான் சச்சிதானந்தம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது இதுக்கப்புறம் இதில் உள்ள இந்த வரிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து சித்து பற்றி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஆனந்தத்தை பற்றி சொல்லுவாங்க. அப்போ நம்ம போக போக வரும் வீடியோக்களில் நம்ம அதை தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். வள்ளல் பெருமான் அப்படி தான் இந்த வரிகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க. சரி, இப்போ என்றும் ஓர் நிலையாகவும் என்றும் ஓர் இயலாகவும் என்றும் உள்ளதும் அந்த சத்து சித்து ஆனந்தம் இது என்றைக்குமே இருக்கிறது தான். அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். சத்துனா என்ன, அதுக்கப்புறம் அது சித்து, அப்புறம் ஆனந்தம். இதைத்தான் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த வரிகள் மூலமாக தெளிவாக சொல்லிட்டு வராங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகளில் இன்னும் டீப்பாக போய் சொல்லுவாங்க. என்னன்னு பார்ப்போம். அனைத்துலக அவைகளும் ஆங்காங்கு உணரினும் இணைத்தன அறியா என் தனி சத்தே. எல்லா உலகத்திலும் உள்ள எல்லா ஜீவர்களும் ஆங்காங்கே உணர்ந்தும் இப்படிப்பட்டவன் நீ என துளிக்கூட உன்னை உணர முடியாது விளங்கும் என்னுடைய ஒப்பு உயர்வு அற்ற சத்தே அப்படின்றாங்க. அதாவது இப்போ நம்மளுக்கு தெரியும், இங்கே மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, இன்னும் உலக மேலை நாடுகள்லையும் பலரும் பலவிதமான அறிஞர்கள் ஞானிகள் இறைவனை அடைய முற்பட்டு அவர்கள் ஒவ்வொரு சமயங்களை உண்டாக்கியிருக்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். இங்கே என்ன சொல்கிறாங்க, அனைத்து உலகவைகளும் ஆங்காங்கு உணரினும் இணைத்தன அறியா என் தனிச்சத்தே. ஆங்காங்கு உணரினும் அப்படின்றது பலவிதமான அறிஞர்கள், ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் இது ஆங்காங்கு உணரினும் பலவிதமான இடங்களில் இருந்தும் இறைவனை அடைய அந்த முயற்சிகளை மேற்கொண்டு அவங்க எல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு சமயங்கள் மதங்கள் அப்படின்னு சொல்லி தோற்றுவித்து அது இன்னும் வழிபாடுகளில் மக்கள் அவர்களை பின்பற்றி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் இணைத்து என அறியா என் தனிச்சத்தே. அதாவது நீ இப்படிப்பட்டவன் என்று உன்னை அறிய முடியாமல் உன்னை உணர முடியாது விளங்கும் என்னுடைய ஒப்பற்ற சத்தே அப்படின்னு தான் அங்கே சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகளில் பொதுமறை முடிகளும் புகழ் அவை முடிகளும்
இது எனக்கு அரிதாம் என் தனி சத்தே. சென்ற வரிகளில் நம்ம பார்த்தோம், ஆங்காங்கு உணரினும் சொல்லிட்டு பலவிதமான ஞானிகளும் பலவிதமான யோகிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் தோற்றுவித்த அந்த பலவிதமான சமயங்கள் மதங்கள் அவற்றிலெல்லாம் அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்கள் எல்லாம் அந்தந்த சமயங்கள் மதங்களினுடைய வேதங்களாக மாறிவிட்டன. அந்த வேதங்களும் அறிய முடியாத ஒப்பற்ற உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சத்தே அப்படின்னு தான் இந்த 2 வரிகளில் சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகளில் ஆகம முடிகளும் அவை புகழ் முடிகளும் ஏகுதற்கு அரிதாம் என் தனி சத்தே. ஆகமங்கள் கூறுகின்ற முடிவுகளும் அவைகளின் விளைவுகளான மேநிலைகளும் அடைய முடியாத நிலையில் விளங்குகின்ற என்னுடைய ஒப்பற்ற தனித்தன்மையான சத்தே. இந்த ஆகமங்கள் வேதங்கள் இதெல்லாம் என்ன சொல்லுதோ அதனாலேயும் தெளிவாக சொல்ல முடியல. அதற்கு மேலாகவும் விளங்கக்கூடிய ஒப்பற்ற சத்தே அப்படின்னு சொல்லி அந்த 2 வரிகளை சொல்கிறாங்க. அடுத்து சத்தியம் 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 எனவே இத்தகை வலுத்தும் என் தனி சத்தே. சத்தியம் சொல்லி 3 தடவை சொல்கிறாங்க. சத்தியம்னா உண்மை. அந்த உண்மை மனத்துலேயும் இருக்கணும், வாக்குலையும் இருக்கணும், செயல்லையும் இருக்கணும். இது 3லையும் இருந்து வெளிப்பட்டு செயல்பட்டால் தான் அது பூரணத்துவம். இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த உள்ளே இருந்து வர வேண்டியதே உள்மை, அதுதான் உண்மை. வாக்கினால் வருவது வாய்மை, சரி. செயலால் உடம்பிலே வருவது மெய்மை, சரி. பொய் கலந்த உள்ளத்தில் இறைவன் வரமாட்டான். எனவே ஒவ்வொருடைய மனத்திலும் சொல்லிலும் செயலிலும் சத்தியமே விளங்க வேண்டும். அவ்வாறு நின்று வலுத்துகின்றோர் உள்ளத்து அமர்ந்த ஒப்பற்ற சத்தே அப்படின்னு தான் இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இதுக்கு வள்ளல் பெருமானே திருவருட்பால நிறைய இடங்களில் சான்ற பாடல்கள் இருக்குது. ஒரு 2 சான்றான பாடல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பொய் வந்த உள்ளத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, பொய்மை ஒழித்து புறப்பட்டேன் மன்றாடும் ஐயரை கண்டேனடி அக்கச்சி ஐயரை கண்டேனடி. ஸோ இந்த வரிகள் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, பொய்மை உள்ள உள்ளத்தில் இறைவன் வரமாட்டான். அப்போ நம்ம பொய்மையில் நீக்கி அந்த உண்மை கடவுள்னே சொல்கிறார். அந்த உண்மை கடவுளை நம்ம தெரிஞ்சு அந்த உண்மையான வழிபாடு செய்யணும். அப்படி செய்யும்போது தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும், அந்த இறைவனுடைய அந்த உண்மை நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம மற்றது மாதிரி பொய்மையிலே சுற்றிட்டு அப்போ மரணத்தை தவிர்க்க முடியாது. மரணமில்லா பெருவாழ்வு நம்ம வாழணும் அப்படின்னா உண்மை கடவுளை உண்மை அன்பால் வழிபடணும் அப்படின்னு தான் தெளிவாக சொல்லிட்டு வராங்க. சரி, அடுத்து துரியமும் கடந்ததோர் பெரியவான் பொருளென உரை செய் வேதங்கள் உண்ணும் மெய்சத்தே. அதாவது துரியம் அப்படின்னா அந்த நனவு என்று சொல்லக்கூடிய அந்த விழிப்பு நிலையில் மனம் செயல்படாத போது உள்ளதுதான் துரியம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, துரியமும் கடந்ததோர் பெரிய வான் பொருள் என உரை செய் வேதங்கள் உண்ணும் மெய்சத்தே. அதாவது துரியத்தை கடந்து மேலே போக சொல்கிறாங்க. அந்த இடத்துல அந்த மனமற்ற நிலையில் அந்த மௌன நிலை, அந்த நிலையை தான் இங்கே சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து அன்று அதன் அப்பால் அதன் பரத்து அதுதான் என்றிட நிறைந்த என் தனி சத்தே. அன்றைக்கும் அதற்கு அப்பாலும் அதற்கு மேல் அப்பாலும் அதுவே மேலானது என்று கூறும் அளவிற்கு நிறைந்து விளங்கும் எனது ஒப்பற்ற சத்தே. அதாவது இறைவன் இங்கே தான் இருக்கான்னு ஒரு வரையறை சொல்ல முடியல. அப்பாலுக்கு அப்பாலுக்கு அப்பால் அப்படின்னு அவன் எங்கேயும் பூரணமாக இருக்கிறான். ஆனால் இங்கே தான் இருக்கிறான்னு பர்டிகுலராக ஒரு இடத்துல தான் இருக்கான்னு சொல்ல முடியல. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. மகாதேவ மாலையில் நிறைய பாடல்கள் இது மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. சான்றாக ஒரு 2 பாடல்களை பாடி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அண்டங்கள் பலவாகி அவற்றின் மேலும் அளவாகி அளவாத அதீதமாகி பிண்டங்கள் அனந்த வகையாகி பிண்டம் பிறங்குகின்ற பொருளாகி பேதந்தோற்றும் பண்டங்கள் பலவாகி இவற்றை காக்கும் பதியாகி ஆனந்தம் பழுத்து சாந்தம் கொண்டு ஏங்கும் நிழல் பரப்பி தலைந்த ஞான கொழுங்கடவுள் தருவாகி குலவும் தேவே. இப்படி ஒரு பாடல். இன்னொரு பாடலில் அரிதாகி அரியதினும் அரியதாகி அனாதியாய் ஆதியாய் அருளதாகி
பெரிதாகி பெரியதினும் பெரியதாகி பேதமாய் அபேதமாய் பிறங்கான் என்ற கரிதாகி வெளிதாகி கலைகளாகி கலை கடந்த பொருளாகி கரணாதீத தெரிதான வெளிநடுவில் அருளாம் வன்மை செலுங்கிரணச் சுடராகி திகழும் தேவே. இப்படின்னு இன்னும் கூட நிறையா பாடல்கள் இந்த மகாதேவ மாலையில் சொல்கிறாங்க. அதாவது அந்த கடவுள் அதாவது அப்பாலுக்கு அப்பாலா எங்கும் நிறைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி விரிவாக சொல்லிட்டு போகிறாங்க. நிறைய பாடல்கள் மகாதேவ மாலையில் இருக்குது. சமயம் கிடைச்சதுன்னா மகாதேவ மாலை பாடல்களில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.